ஸோ ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி டே 6th ஆஃப் ஜேர்னலிங், டே 14th 2024. டைம் இப்போது 12 ஆகுது. இன்றைக்கி டேயில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இன்றைக்கி மார்னிங் 7 o'clock தான் அலாரம் வச்சேன். எப்போவும் 6:30 வைப்பேன். 7 o'clock எழுந்திரிக்கலான்னு பார்த்தேன், எழுந்திரிக்கல. 8 o'clock தான் எழுந்திருந்துச்சேன். ஸோ எப்பவும் போல் எழுந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு மற்ற அந்த விஷுவலைசேஷன் அந்த மாதிரி சில ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸோ சாப்பிட்டு வந்துட்டு ஸோ இன்றைக்கி செமஸ்டருக்கு படிக்கலாம் அப்படின்னு எடுத்து ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கு ஃபுல் டே அதிலே வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு கொஷின் வந்து லைக் ஃபுல்லாக படித்து ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஒரு கொஷின் படித்து அதுலேயே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் கூட நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப லைக் ஒரு கொஷின் படிக்க ரொம்ப நேரம் ஆகுது, படிக்கிறதே கஷ்டம், அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி 1.5 மணி நேரம் ஒரே கொஷினுக்கே போயிடுச்சு. ஸோ அதிலே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அப்புறம் படிக்கிறதே நிப்பாட்டு. அப்படியே இந்த பிரேக் எடுக்கிறேன்னா 1 hour ஆயிடுச்சு. 1 hour 1.5 ஆயிடுச்சு, 2 hours ஆயிடுச்சு. அப்புறம் சுத்தமாக படிக்கவும் இல்லை. செகண்ட் கொஸ்டின் எடுக்கிறதுக்கே ரொம்ப போராடி தான் எடுத்து உட்காந்து படித்தேன். ஸோ மணி 4 ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் ஒரு குட்டி நாப் எடுத்துகிட்டு ஸோ ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஸோ இந்த புக் கான்ட் ஹர்ட் மீ, ஸோ இது ரீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கிட்ட பார்த்துட்டு ஸோ அப்புறம் நார்மலி மற்ற கோஃபவுண்டர்ஸ் கூட சின்ன ஒரு கால் மாதிரி, பாரதி அண்ட் நேசர் கூட ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நார்மலாக எடுத்து என்ன பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்பா சொன்னானுங்க அவங்களோட மெத்தட் ஆஃப் ஸ்டடிங், இந்த ஜேர்னலிங் பற்றிலாம் சொன்னாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து ஃபுல் 100% படிக்கக்கூடாது, 20% படிச்சுட்டு மீதி நம்ம தான் கதை எழுதுறது. ஸோ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ உட்காந்து ஒரு கொஸ்டின் படித்தேன். ஸோ அது வந்து ப்ராப்ளம் கொஸ்டின். ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு தியரி இல்லை. ஸோ நாளைக்கு தான் பார்க்கணும். இன்னைக்கு சுத்தமாக அப்ஸ்கில்லிங்க்கு டைம் ஒதுக்கவே இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக். இன்றைக்கி நான் அது பண்ணவே இல்லை. இன்றைக்கி பண்ணியிருக்கணும், நான் பண்ணல. இன்றைக்கி டைம்லாம் ஒதுக்கியிருந்தேன், ஆனால் நான் பண்ணலை. என்னோடய தப்பு தான். அதுலேயே இந்த படிக்கிறதுலேயே டைம் போயிடுச்சு. போகலை, நான் தான் போக விட்டேன். என்னோடய தப்பு தான். இன்றைக்கி டேக்கு இவ்வளோ தான். இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஷின், இன்றைக்கி ஒரு 3 கொஷின் தான் படித்தேன். 7 கொஷின் கிட்ட படிச்சுட்டு ஸோ அப்ஸ்கில்லிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது முடியல, 3 தான் படித்தேன். அப்ஸ்கில்லிங்கும் பண்ணலை. ஸோ நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ இந்த 4 நாள் ஸ்டடி லீவில் ப்ராக்டிகல்ஸ்க்கு முன்னாடி இந்த செமஸ்டருக்கும் படித்தாகணும். இங்கே கிளையண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஆடும் ரன் பண்ணி ஆகணும். ஸோ நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. அப்ஸ்கில்லிங் பண்ணணும், அதே நேரத்தில் செமஸ்டருக்கும் கன்சிடரபுளாக கொஞ்சம் கொஷின்ஸும் முடிக்கணும். ஸோ பார்ப்போம். இன்றைக்கி ஃபோன் அதிகமாக நோண்டிட்டேன். ஸோ ஒரு 2 hours கிட்டே நோண்டிட்டேன், ரொம்பவே நோண்டிட்டேன். ஃபோன் நோண்டக்கூடாது. இன்றைக்கி டேயில் இன்றைக்கி டேயில் இந்த ஒரு 3 days-ஆகவே நினச்சிட்ருக்கேன் கொஞ்சம் ஃபோனால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்பீடாகவும் படிக்க ட்ரை பண்ணணும். ஸோ அப்புறம் அப்ஸ்கில்லிங்கும் பண்ணணும். ஸோ இதுதான் இன்றைக்கி டேயில் நடந்தது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. பை.